இப்போ ஒருத்தர் வந்து அரசு வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாரு. சரியா? தினமும் பல பாடுகளை எதிர்கொண்டு வருகிறேன், என் வாழ்க்கை எப்போது மாறும் அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவர் பிறந்தது 27/3/2001 காலை 6:38. சரியா? இப்போ இவரோட ஜாதகம் பாருங்கள் இங்கே இருக்குது. இப்போ அரசு வேலை பெறணும் அப்படின்னா, ஒருத்தர் அரசு வேலையில் அமர்ந்து இருக்கணும் அப்படின்னா, அவருக்கு வந்து 10ஆம் பாவத்தோட 10ஆம் பாவம் 10ஆம் பாவத்தில் சூரியனோ இல்லை செவ்வாயோ 10ஆம் பாவத்தில் இருக்கணும். ஆச்சா? ஆனால் இங்கே பாருங்கள், இவரோட ஜாதகத்தில் லக்னம் மீன லக்னம். ஆச்சா? 10ஆம் பாவம் தனுசு லக்னம். அதை காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவமாக மாறுது. மேலும் குரு எங்கே இருக்கார்? 2ஆம் பாவத்தில் சனியோடு இருக்கார். அதனால் வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அரசு வேலை கிடைக்குமான்றது தான் பிரச்சனை இப்போ. ஏன்னா 10ஆம் பாவத்தில் கேது உட்காந்துருக்கு. ஸோ கேது அரசு வேலையே தராது. ஆச்சா? ஸோ அதனால் அரசு வேலையே முயற்சி பண்ணுறது சரியில்லை. அடுத்தது, இவருக்கு அரசு வேலை வேணும்னா இவர் அரசு தேர்வில் எழுதி வெற்றி பெறணும். அப்போ தான் அரசு வேலை கிடைக்கும். சரி, அது முடியுமா அவருக்குன்னு பார்த்தா 6ஆம் பாவம் பாருங்கள், சிம்ம ராசியில் இருக்குது. 6ஆம் பாவம் தான் பார்க்கணும் நம்ம, ஒருத்தர் தேர்வில் வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்ட்டு. இந்த 6ஆம் பாவத்தோட உபநட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். 6ஆம் பாவம் பாருங்கள், 6ஆம் பாவத்தோட அதிபதி சூரியன் 12ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. 6ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் புதன். இந்த புதன் நின்ற நட்சத்திரம் தான் அதுக்கு பதில் சொல்லும். புதன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய், ராகு. புதன் என்ற நட்சத்திரம் ராகு. ராகு குறி காட்டுறது என்ன? ராகு 4 குறி காட்டுறாரு. ஆச்சா? ராகு 4 குறி காட்டுறாரு. மேலும் ராகு இருக்கிற வீடு யாரோட வீடு? ராகு இருக்கிற வீடு புதனோட வீடு. அது புதன் 7ஆம் பாவத்தை குறிக்குது, 7ஆம் பாவத்துக்கு சொந்தக்காரரு. அப்புறம் புதன் எங்கே இருக்கார்? புதன் ஜாதகத்தில் 12ஆம் உட்காந்துருக்காரு. அதனால் 6ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 6-1-11 குறிகாட்டினா தான் அவர் தேர்வில் வெற்றி பெற முடியும். இங்கே 12 குறிகாட்டுது. 4-7-12 குறிகாட்டுறதுனால இவர் தேர்வில் வெற்றி பெற முடியாது. அதனால் இவர் என்ன செய்யணும்? ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு ஒரு முயற்சி செய்யணும். கட்டாயம் கிடைக்கும். அதனால் மனம் தளராமல் கவர்மெண்ட்டு வேலைக்கு முயற்சி பண்ணாமல் ப்ரைவேட் வேலைக்கு முயற்சி பண்ணால் எல்லாம் நடக்கும். ஓகேயா? நன்றி.